गाड़ी बोला हुआ था गाड़ी वहाँ एहसान बोल रहा ada berlima di Kalimantan itu orang yang dia Aiman, Assalamualaikum. Waalaikumsalam. எத்தனை பக்கம் ஓதணும்? 507. சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சூரத்துல் முஹம்மது. சூரத்துல் முஹம்மது சூரா வந்திக்குதா? சூரத்துல் முஹம்மது அப்படியாகி சூரத்து முஹம்மது. சூரத்து முஹம்மது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات என்ன சாலிஹாத் போகுது? என்ன சாலிஹாத் போகுது? والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم. ஐமன், ரெண்டு ஹாக்குள்ள வித்தியாசத்தை எடுத்து ஓதுங்கோ. وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم. வரல, வித்தியாசம் வரலையே. எறும்புடா இது போடாதே. وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم. திருப்பி ஒரு வசனத்தை ஃபுல்லா பெற வராம குயிக்கா ஓதும், டைம் கூட. ஜனனே ரெண்டு வரைக்கும் டைம் எவ்வளவு எடுக்கணும்? ரெண்டு வரி ஓதுறதுக்கு எவ்வளவு எடுக்கணும் டைம்? ஒரு நிமிஷம். திருப்பி والذين آمنوا وعملوا الصالحات. சாண்டு வரக்கூடாது, சாண்டு வரக்கூடாது. பெறாது சாண்டு வர சாலிஹா சா இல்ல ஸ்வா. والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم. அதுல 3 ஹா வித்தியாசம் வருது இல்ல. வஹுவ பெரிய ஹா, அல் ஹக்கு சின்ன ஹா, திருப்பி என்ன பெரிய ஹா இது 3 வரணுமே.
والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم ஏன் அவள் كفر கஷ்டப்படுறீங்க عنهم ها ஏன் அந்த பெரிய ஹாவும் சின்ன ஹாவுக்கு வித்தியாசம் வருது இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் وهو الحق من ربهم وهو الحق من ربهم وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم எத்தனை லைன் ஓதுகிறீங்க 1 2 3 4 எத்தனை லைன் ஓது சனன் 3 நிமிஷத்துல 6 லைன் ஓதணும் அப்படிதானே ஆ திருப்பி வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாவம் டைம் இப்ப சரியா 6:23 ஸ்டார்ட் பண்ணும் 6:26 3 6 லைன் ஓதிக்கும் الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم أضل فلا الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم صا மூன்று மானத்து நோய் வந்திக்கும் வரலேன் الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم சரியா வரல ஐமணி சான்ஸ் தானே அதான் சொல்ற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதான் முடிஞ்ச போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா பார்த்துக்கணுமா போதுமா الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم ஒன்னா போதாது மறந்து ஒன்னா போதாது الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم போதுங்க الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذي والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل
وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما منا بعد புலை புலை மன்ன சட்டத்தை பார்க்கல போயிட்டப்ப பாத்தீங்களா இந்த சட்டத்தை எது சட்டத்தை பார்த்து என்ன சட்டத்தை பார்க்கலையா பேசிட்டு நான் பார்க்க சொன்னேனே தேடி போன கிளாஸ்ல ஒன்னும் சரியில்லையா அந்த இடத்துல நான் என்ன சரியா போன கிளாஸ் நிப்பாடினேன் சட்டத்தை பார்த்துருவது ஏன் பார்க்கல நேற்று ஒரு கிளாஸ் போட இல்லையா பாத்தீங்களா டைம் தந்தும் பார்க்கல நீங்க ஏன் பார்க்கல எங்க போயிட்டு பார்க்கன்னு கேக்குறீங்க அப்படியா ஐமன் என்ன பிரச்சனை சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மாதிரி மீன்பாற விஷயம் நான் படிச்சு இல்ல அப்படியா ஐமன் என்ன பிரச்சனை நீங்க பிரச்சனை சொன்னா தான் எனக்கு சொல்ல இல்லாட்டி நான் என்ன இப்படி போய்த்தா இப்ப கொஞ்சம் தேடி பார்த்தேன் கொஞ்சம் சரி பாத்தீங்க கிடைக்கல அப்படியா ஓ ஆஹா சரி எந்த தலைப்புல போயிட்டு தேடினீங்க அதுல இல்ல அப்ப நான் ஓதின அந்த இதுல ஓதுறது கிடைக்காது ஐமன் இதுல சட்டம் மட்டும் தான் நிக்குது மண்டா பாவது என்ற சொல்லுக்குள்ள சட்டம் மட்டும் தான் நிக்குது அப்படித்தானே ஓ என்ன சட்டம் அதான் தேடி பார்க்கணும் சட்டத்தை பெய்துட்டு ஓதுனல தேனா ஓதுல சட்டம் வைக்காங்க சரி ஓதுல நீங்க ஓதுலையா வைக்கும் சட்டம் என்று ஒண்டிக்குமா ஒண்டிக்காதா இல்ல இதுல சட்டம் மட்டும் தான் வந்தீங்க அதைத்தான் நான் உங்களுக்கு யோசிக்க தெரியல வேணா சொல்லி தரையில அது பிரச்சனை சொல்லித்தாரது பிரச்சனை இல்லை ஒரு செகண்ட் நான் சொல்லிட்டு போயிடுவேன் நீங்க யோசிக்க மாட்டீங்க எனக்கு வந்தீங்க சட்டம் உண்டு அதாவது சின்ன மீன் கொண்டு வர சட்டம் ஒண்டிக்கு தானே அந்த அதோட அந்த சட்டம் வந்தீங்க எங்க சின்ன மீன் வருது அங்கதான் நீங்க தேடணும் போயிட்டு அங்கதான் போயிட்டு யோசிக்கணும் நான் ஐடியா தாரேன் நான் விடேஸ் எடுக்கிற மாட்டேன் சின்ன மீன் வந்தா என்ன சட்டம் அது எங்க வருது எப்ப எல்லாம் சின்ன மீன் வரும் எப்படி சின்ன மீன் வரும் என்ன டிசைன்ல வரும் எங்க எல்லாம் வரும் இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்ப நான் நாளைக்கு இப்போ கிளாஸ் இது கூட இந்த ஆன்சர் வரும் நான் இப்போ கிளாஸ் போட மாட்டேன் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தரணும் நான் விட தேடிக்கிறேன் நான் விட கண்டுட்டேன் அல்லது விட ஃபுல்லா தேடிட்டேன் ட்ரை பண்ணிட்டு இதுதான் விடங்கிறது சொல்லி கன்ஃபர்மேஷன் தான் நான் கிளாஸ் போட்டிருப்பேன் இப்போ நான் இப்போ உறுதியா சொல்ல போறேன் அகாடமி இது ஒரு 5 மணிக்கு எனக்கு கிளாஸ் போட்டு தரப்படாது எனக்கு இந்த கேள்வியான விட வந்துக்கு அப்புறம் ஐமன் தேடி விடைய கண்டுபிடிச்சி அல்லது ஃபுல் ட்ரை பண்ணி ஐடியா எடுத்து விடைய சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாஸை போடுன்னு சொல்ல போறேன் எப்படி டைம் போதுமா நாளைக்கு நாளை கிளாஸ்லயே டைம் போதுமா எனக்கு டைம் போதுமான்னு கேட்டேன் நாளைக்கு நாலு கிளாஸ்லயே அடுத்த கிளாஸ் எப்ப இந்த எப்ப கிளாஸ் டே போடுறாங்க இந்த கிளம்பிற கடைசி கிளாஸ் சாட்டர்டே கிளாஸ் போடுறாங்க சாட்டர்டே கிளாஸ் அப்ப டைமிங் இப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்ணி எடுத்து வரணும்
பெரும்பாலும் மண்டே உங்களுக்கு அடுத்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதை சுட்டி டைம் எப்போ இருக்குது? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தான் இருக்கு. எங்க போயிட்டு தேடணும்? ஓதையில தேடுறது எங்க தேடுறது? ஐ மீன் எங்க தேடுறது? எந்த தலைப்புல தேடி பார்க்கணும்? மெயின் தலைப்பு என்ன? ராவோட சட்டத்தை போய் தேடினா தலைப்புல ஆன்சர் அடிக்குமா? ராவோடு தொடர்பான சட்டங்கள் தலைப்புல போயிட்டு தேடினா அந்த கேள்விக்கு ஆன்சர் அடிக்குமா? இல்ல அப்ப எங்க எங்க தேடணும்? சத்து செய்யப்பட்ட நூன் மீமர் தொடர்பான சட்டம் அதுல இருக்குமா? ஓ, அப்படியா? இல்ல, அப்படியா? ஐ மீன் என்ன பிரச்சனை? பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன செஞ்சு ஓட்டிக்கிறீங்க? பாடம் படிச்சிருக்கீங்க அப்படியா? சயின்ஸ் பாடம் நடந்து ஓட்டிங்க அப்படியா? இல்ல இப்ப என்ன செய்றீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அப்படின்னு கேள்வி இருக்குவாரு இப்ப. ஆன்சர் இல்ல, ஓ. இது தவிர வேற ஒரு கேள்வி வருது இல்ல, விட வருது இல்ல. அது ரெண்டு தான் தெரியும் அப்படியா? இல்ல, ஓ. ஓ, இல்ல, அவ்வளவுதானா? அதுக்கு விட இல்ல அப்படியா? 3 விடை. ஒன்று இல்ல, அல்லது ஓ, அல்லது மௌனம் சைலண்ட் அப்படியா? இல்ல அதுக்கு இல்ல. ஏன கிளாஸ் இது போறோம் இல்ல, ஓ, ரெண்டு களையும் ரெண்டு மாதிரி விட சொன்னா கிளாஸுக்கு வர இல்லை. அதான் அப்படிதான் ரூல்ஸ் போட போற சரி வரல. வேற விட வருது இல்லையே. லாஸ்ட் என்ன கேள்வி கேட்டேன்? ஆ? அதுல தலைப்பு என்ன? ஆ, எந்த தலைப்பு பாக்குற? தெரியாது அப்படியா? சின்ன மீன் சட்டம். சின்ன மீன் எங்க வந்துச்சு இது? அது தெரியாதுண்ணா, மறந்துட்டு அப்படியா? இல்ல என்ன فإما திருப்பி? ஆ? فإما ممالا. இங்க சின்ன மீன் மதிக்க சட்டத்துல நாங்க எங்கேயும் சின்ன மீன் படிக்கல அப்படியா? குர்ஆன்லாம் சின்ன மீன் மதிக்க அப்படியா? ஆ சட்டத்துலதான் குர்ஆன்ல சின்ன மீன் மதிக்கு, சட்டத்துல சின்ன மீன் மதிக்குதா? சட்டத்துல எங்க சரி சின்ன மீன் படிக்கலையா நாங்க? சின்ன மீன் ரெண்டு மாதிரி வரைகள் படிச்சுக்கிறோம். ஒன்று இந்த மாதிரி மேலுக்கு வாருது, இன்னொன்று இடையில வாருது சின்ன மீன். ஞாபகம் இருக்குதா? என்ன அர்த்தம் இடையில வந்தா? இப்ப கேள்வி கூட போகுது ஐமனுக்கு. இடையில சின்ன மீன் வார சட்டம் ஒன்று மீக்கிற வந்திலையா? அப்ப இடையில சின்ன மீன். சின்ன நூல் சின்ன நூல் படிச்சோம். ஆ? சின்ன நூல் சேர்த்து ஒரு படிச்சோம். விலங்கல்ல. சின்ன நூல் சேர்த்து ஒரு படிச்சோம். அப்ப சின்ன மீன் படிக்கல அப்படியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். சுப்ரிய ஆன்சர். சின்ன நூனை பத்தி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாலேயே சின்ன மீனை பத்தி படிச்சிட்டீங்க. இப்ப வாங்க சேர்த்துவோம். எப்படி? சின்ன நூனை பத்தி படிக்கிறதுக்கு முன்னால நீங்க லெவல் 2ல சின்ன மீனை பத்தி படிச்சுக்கிறீங்க. எந்த தலைப்புல படிச்சுக்கிறீங்க, எங்க அந்த சின்ன மீன் மாதிரி எல்லாத்தையும் தேடணுமா? எனக்கு தெரியாது. அப்ப சரி. லெவல் 2ல போயிட்டு அவ்வளதையும் தேடி பெறட்டும். எங்க சின்ன மீன் கொண்டு வருது எனக்கு தேடி பாருங்க. தலைப்பா படிக்கல, சின்ன மீன் உடைய சட்டம் அப்படி எங்கேயும் நான் படிக்கல. ஒரு இடத்துல வருது, தேடி பாருங்க. சரி, வழி இல்ல. இப்ப பெரிய விஷயம் இந்த லெவல் 2ல படிச்சு அவ்வளோத்தையும் தேடணுமா? லெவல் 2ல படிச்சு அவ்வளோத்தையும் தேடணும். லேசா தேடினேன், கொஞ்சம் தேடினேன் ஆன்சர் வந்தா அடுத்த கிளாஸ்லயும் நான் தேட தான் சொல்லுவேன். ஓத சொல்ல மாட்டேன். சரிங்கதானே? இருக்கு. சின்ன மீமோடு தொடர்பான சட்டம் தலைப்பு ஒன்று இல்ல. பட் படிச்ச தலைப்புக்குள்ள சின்ன மீன் வந்திக்குது. போயிட்டு ஃபுல்லா தேடிட்டு தான் வரணும் அடுத்த கிளாஸ். ம்.